subscribe now and press the bell icon. Never miss an update. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன கிளாஸை வந்து பைரோவை பற்றி பார்த்துருந்தோம். நம்ம 2 கிளாஸை வந்து பைரோவை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், இன்ட்ரடக்ஷன்ஸு. இப்போ அந்த பைரோவை நம்ம பார்த்ததை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று வந்து பண்ணி பார்க்கலாம். வேணா ஒரு ஸ்மோக் சிமுலேஷன் வந்து பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா சிகரெட் ஸ்மோக் வந்து ஒன்று பண்ணலாம். இப்போ நான் எப்படி பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிகரெட் வந்து ஒன்று மாடல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ஜியாமெட்ரி எடுத்துக்கணும். வழக்கமாக நம்மளுக்கு வந்து ஒரு மாடல் ஃபஸ்ட்டு இது பண்ணுறோன்னா ஜியோன்னு அடிங்க, ஜியாமெட்ரி என்ட்ரு கொடுத்து இது பண்ணிங்க. இப்போ இந்த ஜியாமெட்ரிக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து டியூப் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக டியூப் தான் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா சிகரெட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா, டேப் அழுத்திங்க, டியூப்பு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டியூப் வந்துடும் இங்கே. ஸோ இங்கே டியூப் வந்துருச்சு. இப்போ டியூப் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒரு 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு இதோட ரேடியஸ் வந்து நீங்கள் வந்து சின்னது பண்ணிங்க. இவ்வளோ பெருசாக இருக்காது சிகரெட், அதனால் வந்து இதோட ரேடியஸ் வந்து சின்னது பண்ணிங்க. நல்லா உங்களுக்கு எவ்வளோ வந்து சின்னதாக இருக்குமோ அவ்வளோது சின்னது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹைட்டு, உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வந்து அது வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்க வேண்டியதில்லை. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து சிகரெட் மாதிரி வந்து ஒரு இது கொடுத்தா போதும். .08 வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த சைஸுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ அதோட ஹைட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வச்சுங்க. ஒரு 1 கொடுத்துங்க. அவங்களுக்கு இப்போ சாம்பிளுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா சைஸு, ரேடியஸு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வேல்யூ கொடுத்து கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ரியலாக சிகரெட் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த டியூப்பை வந்து நம்ம எப்படி வந்து சிகரெட் மாதிரி மாற்றுறது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இதை வந்து இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா க்ளோஸ் பண்ணிடலாம். எப்படி க்ளோஸ் பண்ணலாம்னா, இந்த எண்டு கேப்னு இருக்குல்ல, உங்களுக்கு இந்த எண்டு கேப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த உங்களுக்கு ரெண்டு எண்டுமே க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா, இப்போ வந்து 2 எண்டுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து டெக்ஸ்சர் கொடுக்கலாம். ஓகேவா, டெக்ஸ்சரில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து சிகரெட் மாதிரி மாற்ற போகிறோம். ஏன்னா சிகரெட்டோட ஷேப் வந்து இப்போ வந்து கொண்டு வந்தாச்சு. இது மேலே வந்து டெக்ஸ்சர் பண்ணோன்னா சிகரெட்டாக அது வந்து மாறிடும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுங்கள், டேப் அழுத்திட்டு குயிக் யூவி ஷேட்லேயே உங்களுக்கு குயிக்னு ஒன்று சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, குயிக் யூவி ஷேட்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா கீழே வந்துருச்சு குயிக் யூவி ஷேட். ஓகேவா, யூவியை வந்து குயிக்காக பண்ணுறதுக்காக ஒரு மெத்தட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேவா, இதை வந்து இந்த குயிக் ஷேடை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இதோட பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து இதில் இது பண்ணோன்னு வச்சிங்களேன். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த டியூப் வந்து நார்மலாக ப்ரிமிட்டிவில் இருக்கும். ஓகேவா, அதை வந்து என்னன்னா அப்படி இருக்கும்போது என்ன ஆகாதுன்னா அது வந்து டெக்ஸ்சர் வந்து வராதிங்க. உங்களுக்கு என்னன்னா இதை மாற்றணும் பாலிகன்ஸாவோ. இங்கே என்னன்னா நம்மளுக்கு டெக்ஸ்சர் அப்ளை ஆகிறதுக்கு வெர்டிசஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இருந்துச்சுன்னா தான் அது வந்து ப்ராப்பராக அப்ளை ஆகும் இல்லை. ஸோ அதனால வந்து ப்ரிமிட்டிவ்ல இல்லாமல் இது வந்து பாலிகனுக்கு மாற்றிக்கிங்க. ஓகேவா, பாலிகனில் மாற்றிக்கிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு டெக்ஸ்சர் நம்ம இங்கே கொடுத்தது வந்து இந்த யூவி ஷேட் இருக்குல்ல, அது வந்து இங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த யூவி ஷேடில் வந்து நம்ம வச்சுருக்க டெக்ஸ்சர், சிகரெட் டெக்ஸ்சர் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும் நிறையா. ஓகேவா, இல்லைன்னா நீங்களாவே மேனுவலாக கிரியேட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்மள்ட்ட ஒரு ஷேட் மாதிரி ஒன்று இருக்குது, இது சிகரெட்டோடது, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த டெக்ஸ்சர் மேப் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இருக்கு பாருங்க, இந்த டெக்ஸ்சரை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த டெக்ஸ்சரை நான் எடுத்துட்டேன். இந்த டெக்ஸ்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்துருங்க பாருங்க, உங்களுக்கு வந்து சிகரெட் வந்து வந்துருச்சு. ஓகேவா, இப்போ வந்து இதை நீங்கள் வந்து இந்த அளவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுருக்கேன், அக்யூரேட்டாக இல்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் சும்மா அந்த 12 இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்துங்க. ஹைட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்திக்கிறேன்னா பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் உண்மையான சிகரெட் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரதுக்கு தான். ஓகேவா, இப்போ என்ன பண்ணிங்க, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணிங்க. அப்புறம் இந்த யூவி இதில் வந்துட்டு யூவிக்கு கீழே நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொன்று என்ன பண்ணுறேன், இது வந்து அன்ராப் பண்ணி இதை கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை கொஞ்சம் வந்து ஷேப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா யூவி அன்ராப் பண்ணுறதுக்காக ஒரு நோடு இருக்குது நம்மள்ட்ட. டேப் அழுத்திங்க, யூவி அன்ராப் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த வந்துருச்சு பாருங்க, யூவி அன்ராப் அப்படின்னு சொல்லிருக்குல்ல, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூவி அன்ராப் வந்துடும். இந்த நோடை வந்து இதோட லிங்க் பண்ணிடுங்க. லிங்க் பண்ணிட்டு இதை ஆக்டிவேட் பண்ணுறேங்க. இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த பிளேன் வந்து 4ல் மாற்றிங்க. ஓகேவா, 4ல் மாற்றிட்டு இது ஸ்கொயர்லேயே இருக்கட்டும், யூனிஃபார்ம்லேயே இருக்கட்டும், ஸ்பேசிங் வந்து 0 ஆக்கிங்க.
இப்போ என்னன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து 90 டிகிரியில் வந்து ரொட்டேட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு இப்படி தான் வச்சுருக்கோம், 90ல் தான் வந்து ரொட்டேட் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன வச்சுருக்கோம்னா நம்ம சிகரெட் மாடலை வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ 90 கொடுத்துங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த லைட்டாக உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த வர்ற இடத்துல உங்களுக்கு பெண்டு லைட்டாக இருக்கும். பார்த்தீங்களா இந்த பெண்டு இருக்கா? ஓகேவா? இப்போ வந்து அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ யூஏ பேண்ட்ராப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆகணும், இந்த கார்னர்லாம் கொஞ்சம் எட்ஜஸ்லாம் பாலியாக இருக்குது, இதை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இது பண்ணோம்ல இந்த டியூப்பில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து காலம்ஸு இந்த இதெல்லாம் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த கர்வ் ஷேப்புக்கு வந்து நல்லா வந்துடும். ஓகேவா? ரொம்ப கொடுக்க வேணாம், ஒரு மீடியமாக கொடுத்துங்க. ஓகேவா? 25 வச்சுக்கலாம். 25 அதிகம் தான். ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா நல்லா நம்மளுக்கு ஸ்மூத் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஸ்பியர் ஒன்று நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பியர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ஒரு கிரிட் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, கிரிட் எடுத்துங்க, இங்கேருந்து கிரிட் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிங்க. ஓகே, ஏன்னா கிரிட் வச்சோன்னா தான் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து கிளியராக தெரியும். அந்த கிரிட்டை வச்சோன்னா அது ப்ளேஸ் பண்ணியிருந்தோன்னா நல்லா கிளியராக தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நான் கிரிட்டை நல்லா ஸ்கேல் பண்ணிக்கிறேன், ஒரு 20 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து கிரிட் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிக்கோம், ஜாமெட்ரி இங்கே வச்சுருக்கோம். இது பேர் என்னென்னா, இது நம்மளுக்கு வந்து நம்ம பண்ண மாடல் இந்த சிகரெட் மாடல். ஓகேவா? சிஐஜின்னு போட்டுறோம். ஓகேவா? சிகரெட்டுக்கு இது வந்து சிகரெட் மாடலு. இதோட என்ன பண்ணால் ஒரு நமக்கு வந்து அந்த சிகரெட்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்மோக் போக போகுது. ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணால் ஒரு எமிட்டர் வந்து நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னாப்புல ஒரு ஸ்மோக்கை வந்து ரெடி பண்ணணும்னா அதுக்கு ஒரு எமிட்டர் தேவை. எமிட்டர் இருந்தால் தான் அந்த எமிட்டர்லேருந்து தான் ஸ்மோக் வந்து எமிட் ஆகும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பியர் ஒன்று எடுத்துக்கலாம், எடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், டேப் அழுத்திங்க, ஸ்பியர். ஓகேவா? ஸ்பியர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெருசாக வந்து இதை போய்ட்டு உங்களுக்கு ஸ்கேல் டவுன் பண்ணி நல்லா சின்னதாக்கி ஒரு 0.1 வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். நல்லா சின்னதாக, ஏன்னா அப்போ தான் இந்த லெவலுக்கு வரும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வச்சு உங்களுக்கு இங்கே வேணால் வச்சுருங்க. இன்னும் கூட சின்னது பண்ணலாம் இதை. ஓகேவா? ஏன்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து இது வந்து சின்னதாக இருக்குது, அதனால் வந்து நல்லா சின்னது பண்ணி அங்கே வச்சுக்கோங்க. ஓகே, .05. ஓகேவா? இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா 0.08 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இது இருக்குது. ஓகேவா? இதை கூட இன்னும் வந்து ஸ்கேலை வந்து டவுன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஆக்சிஸில் மட்டும் ரேடியஸை வந்து கம்மி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு கரெக்டாக வச்சிங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு ஆக்சிஸில் மட்டும் அதை வந்து இது பண்ணி வைக்கிறேன். ஓகே, கரெக்டாக அந்த நெருப்பு அந்த எரியிற இடத்துல மட்டும், அந்த எங்கக்குள்ள நம்மளுக்கு ஸ்மோக் வரப்போது அந்த இடத்துல மட்டும் வச்சுக்கிங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எமிட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இது வந்து ஒரு இது மாதிரி ஒரு லைட் ஒன்று வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நம்ம இதை வந்து வச்சுக்கலாம், சிகரெட்டை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? லைட் வச்சோன்னா கொஞ்சம் என்னென்னா பார்க்கறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்மோக்லாம் எமிட் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இது டேப் அழுத்திங்க, டேப் அழுத்தி லைட் இது பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம வெளியில் வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு 2 லைட் எடுத்துக்கலாம். பாயிண்ட் லைட் வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் லைட் எடுத்துங்க. உங்களுக்கு செல்ஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் லைட் இருக்கும். ஓகேவா? நீங்கள் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க வந்து கரெக்டாக அந்த லுக்கில் இருக்கும். ஒரு 2 லைட் எடுத்துங்க. ஓகேவா? நம்ம மிஸ்க்குன்னு ஒன்று சொல்லியிருக்கோம், இதை யூஸ் பண்ணி அந்த சின்னதாக்கிங்க. அந்த இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகேவா? இந்த லைட்டை வந்து இங்கே ஒன்று வச்சிங்க. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் லைட் எடுத்துங்க. ஓகேவா? இன்னொரு பாயிண்ட் லைட் எடுத்து இங்கேருந்து எடுக்கலாம், இல்லை இங்கேருந்து எடுத்துகிட்டு கூட நீங்கள் Ctrl+C Ctrl+V கொடுத்தீங்கன்னா கூட இங்கேயே பேஸ்ட் ஆகிடும். நீங்கள் அதை அப்படியே இங்கே தள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே இங்கே தள்ளி வச்சுருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு சிகரெட் மாடல் வந்து ரெடி பண்ணி அதுக்கு வந்து லைட்லாம் வச்சு செட் பண்ணியாச்சு. ஓகேவா? நான் வந்து ஜூம் பண்ணி உங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மிஸ்க்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா சின்னது பண்ணிங்க எல்லாத்தையும்.
இது ஆல்ரெடி சின்னதாக தான் இருக்குது, இன்னும் சின்னது பண்ணுறாங்களோ சின்னது பண்ணிக்கலாம். இதனால வந்து லைட் உங்களுக்கு வந்து எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. ஓகேவா? இது வந்து சும்மா உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் அந்த இது இவ்வளோ புதுசாக கொடுத்துருக்காங்க, அந்த இது ரொட்டேஷன் பண்ணுறது அந்த மேட்டர்லாம். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்பியரை வந்து இதோட கனெக்ட் பண்ணிடுங்க. நம்ம சிகரெட்டோட ஸ்மோக்கில் இதோட கனெக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம இதை மூவ் பண்ணும்போது, இந்த சிகரெட்டை மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு இதுவும் வந்து சேர்ந்தது கூட மூவ் ஆகும். ஓகேவா? ஏன்னா இது கூடவே இது இருக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம வந்து நம்மளோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக இது பண்ணிடுங்க. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம்னா பைரோ ஸ்மோக் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுங்க, இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஷெல்ஃபில் வந்துட்டு பைரோ எஃபெக்ட்ஸ் இருக்கும். பைரோ எஃபெக்ட்ஸில் விஸ்பி ஸ்மோக் அப்படின்னு சொல்லிருக்கோம். இந்த ஸ்மோக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து சிகரெட்டுக்கெலாம் இது பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு இது பஃப்னா ஒரு மாதிரி டென்சிட்டி அதிகமாக ஒரு மாதிரி பில்லோவி ஸ்மோக்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு மாதிரி பயங்கரமான டென்சிட்டி உள்ள ஸ்மோக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். விஸ்பியாக இருக்க ஸ்மோக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஆவி லைட்டாக மைல்டாக பறக்கிறதுக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த விஸ்பி ஸ்மோக் தான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு மாதிரி கர்வாக இதாகும்ல, ஸ்ப்ரெட் ஆகும்ல, அந்த மாதிரி ஸ்மோக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்பியரை செலக்ட் பண்ணிங்க. ஸ்பியரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த விஸ்பி ஸ்மோக்கை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகிடும்னா உங்களுக்கு இங்கே ஸ்மோக் வந்து இதாகிடும். ஓகேவா? அங்கே வரைக்கும் வந்துருச்சு, நம்மளுக்கு இந்த கண்டெய்னர் வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? இப்போ என்னன்னா ஸ்மோக் இதாக இருக்குது, எமிட் பண்ணுறதுக்கு அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம இதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிங்க, உங்களுக்கு எப்படி வந்து இதாகுமோ அந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணலான்னா இதை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்மோக் வந்து இதுலேருந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்மோக் வந்து இப்படியே அந்த இடத்துக்கு இவ்வளோ சின்னதாக வந்து இதாகிட்டு இருக்காது. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதை பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த கண்டெய்னரை செலக்ட் பண்ணிங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த கண்டெய்னரை வந்து இதுக்கு மேலே எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த பைரோ இம்போர்ட்டில் ஆட்டோடாப் நெட்வொர்க்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இங்கே தான் உங்களுக்கு வந்து டைனமிக் சிமுலேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். இங்கே வச்சுங்க, இந்த பைரோ இம்போர்ட் அதுக்கப்புறம் தான் வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஆட்டோடாப் நெட்வொர்க்கில் போயிட்டு இந்த பைரோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே உள்ள இந்த ஹேண்டில் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் மார்க் பாயிண்ட் மாதிரி வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அந்த வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டொமைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், அந்த பாக்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், நம்ம ஸ்மோக் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற பாக்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா? இது நல்லா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க, நல்லா உங்களுக்கு எவ்வளோ வந்து அந்த ஸ்ப்ரெட் ஆகணுமோ, அந்த ஸ்மோக் ஸ்ப்ரெட் ஆகணுமோ அந்தளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க, ஸ்பேஸ் வந்து அதிகமாக இது பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு மீடியமாக எவ்வளோ நம்ம வைக்க போகிறோமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் இது பண்ணிங்க. நம்ம இந்தளவுக்கு வச்சுக்கிறேன். இதே மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ இது பண்ணிங்கன்னா இப்போ வந்து அந்தளவுக்கு வந்து அதுவும் ப்ளே ஆகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஸ்மோக் வந்து எவ்வளோ தூரம் போகும்னா உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ் இருக்க தூரத்துக்கு வந்து அது போகும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? அது வந்து அது அவ்வளோ தூரத்துக்கு போகுது. அதுக்கு மேலே வந்து அந்த இதாகுது, அது வந்து என்ன ஆகுதுன்னா டிசால்வ் ஆகுது. ஓகேவா? இதை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு அந்த இதுலேருந்து வர மாதிரி பண்ண போகிறோம் ஸ்மோக்கு. ஓகேவா? இப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்மோக்கை வந்து ஷேப் பண்ணுறதுக்கான எல்லாமே என்ன பண்ணலாம்னா பைரோ எஃபெக்ட்ஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம நார்மலாக பைரோவில் வந்து சொல்லியிருக்கோம், டிவிஷன்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்கோம். ஓகேவா? டிவிஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணால் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேவா? நம்ம தான் பண்ணலாம். இது வந்து ஒரு ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா டைம்ஸ் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால் வந்து ஒரு மினிமமாக வந்து எதுனா ஒரு 0.05 வச்சிங்க, ஒரு குவாலிட்டி வந்து பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்மோக்கோடது அந்த லெவலுக்கு வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாத்தையும். ஓகேவா? இப்போ இந்த லெவலுக்கு இருக்குது, இதுவே போதும். ஏன்னா ரொம்ப இது பண்ணி வச்சிங்கன்னா குவாலிட்டி ரொம்ப என்ன ஆகும்னா அடி வாங்கும். இப்போ பாருங்க, இப்போ அதிலே இருக்கட்டும், இருங்க, ஒரு 0.5 0.03 அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த ஸ்மோக்கோட இதை வச்சுக்கிங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ஸ்மோக்கை வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணி சென்டரில் வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஒன்றா வந்து இது பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு போய்க்கலாம். ஏன்னா பைரோ சால்வர். ஓகேவா? பைரோ சால்வருக்கு போயிட்டு இதில் நம்ம நிறைய விஷயம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பைரோவை பற்றியே தனியாக ஒரு இது பார்த்துருக்கோம். இது அதில் உள்ள விஷயம் தான் நம்ம இதில் பண்ண போகிறோம் இப்போ. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பைரோவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா டைம் ஸ்கேல் இருக்கும். டைம் ஸ்கேல் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை வந்து விட்டுருங்க. அது வந்து ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல, இதே ஸ்பீடில் இருந்தாலே ஓகே தான். இதே வந்து டெம்பரேச்சர் டிஃப்யூஷன் என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த டர்புலன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் கொஞ்சம்.
எப்படின்னா இதை இன்க்ரீஸ் பண்ணோன்னா டர்புலன்ஸ் அதிகமாகும், அந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இதாகி கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா, இப்போ வந்து இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னா ஒரு 2 வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 2ல் ஒரு 0. சம்திங் வச்சுக்கிறேன், 0.11 வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த அளவுக்கு வச்சாச்சு. ஓகே, அப்புறம் வந்து என்ன பண்ணுங்க, இந்த போயன்சி இந்த வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதுவும் வந்து அந்த ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான மேட்ரு தான். இது வந்து டைரக்ஷன்லாம் மாற்றலான்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகேவா, இதில் வந்து என்ன பண்ணுங்க, இதில் ஒரு என்ன வச்சுக்கலாம், ஒரு 8 வச்சுக்கலாம். ஓகேவா, அப்புறம் வந்து இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்மோக் வந்து எப்படி போக போகுதுன்னா இப்போ வந்து இந்த சைடு Z ஆக்சிஸ்ல வந்து போகிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த இது வந்து எப்படின்னா இந்த சைடு போனால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு 0.5 வச்சுக்கலாம். ஓகேவா, ஜியில் இப்போ வந்து இது எப்படி போகுதுன்னு ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணலாம். ப்ளே பண்ணி பாருங்க. நம்ம அதுக்கு முன்னாடி டிவிஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா, ரொம்ப வந்து என்னவா இருக்குன்னா 0.05 சொன்னால அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா, ஏன்னா வந்து இந்த ஸ்மோக் வந்து ரொம்ப வந்து டென்சில் இது அதிகமாக இருந்ததுன்னா ஒழுங்காக ப்ளே ஆகாது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து மினிமமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டிவிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பாருங்க, இது இப்படி போகுதா கரெக்டாக. ஆனால் இது என்ன ஆகுதுன்னா பாதிலே வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரெட்டு வந்து கம்மியாகுது. இங்கே போகும்போதே உங்களுக்கு எல்லாமே மறைஞ்சிருது. ஓகேவா, இது வந்து ஃபுல்லாக போகிற மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்தது நம்மளுக்கு வந்து இந்த பைரோ சால்வரில் தான் கொஞ்சம் வேலை இருக்குது நிறையா. இப்போ இந்த மேட்டர்லாம் ஓகே. கம்ப்யூஷன் ஒன்று சொன்னோமா, இதுக்குள்ளே ஒன்று நீங்கள் பண்ண தேவையில்லை. அடுத்ததுக்கு வந்து ஷேப்புக்கு வந்துடுங்க. இப்போ வந்து இந்த ஸ்மோக் வந்து நம்ம ஷேப் பண்ணணும் ஒழுங்காக. இப்போ வந்து இதுலேருந்து ஸ்ப்ரெட்டாக இதுலேருந்து போகிற மாதிரி ஸ்மோக்கை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம் அதுக்குன்னா, அந்த டிசிபேஷன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிடுவோம். டிசிபேஷனுங்கிறது டிசால்வ் பண்ணுறது. இது ரொம்ப அதிகமாக இருக்குது, 0.45 இருக்குது. இவ்வளோ இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உடனே, அதனால தான் இங்கே உங்களுக்கு ஸ்மோக்கை ப்ளே பண்ணோன்னே பாதிலே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டிசால்வ் ஆகுது. பார்த்தீங்களா, இவ்வளோ தூரத்துலேயே வந்து எல்லாம் மறைஞ்சு போயிடுது அப்படியே. ஓகேவா, இந்த ரியல் டைம் ஆன் பண்ணிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு கண்ணாப்பின்னான்னு ஸ்பீடு வந்து கரெக்டான ஸ்பீடு தெரில. ஓகேவா, இப்போ இங்கே மறையுது. இப்போ இந்த டிசிபேஷன் வந்து என்ன பண்ணலாம்னா கம்மி பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுங்க, 0.45 இருக்கா, இதை வந்து 0.1 வச்சுருங்க. ஓகேவா, நல்லா வந்து அது வந்து இதாகட்டும், இன்க்ரீஸ் ஆகி நல்லா போகட்டும், ஸ்மோக் வந்து நல்லா ஹைட்டுக்கு போகட்டும். ஓகேவா, இப்போ வந்து மேலே வரைக்கும் போகுது. ஓகேவா, இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய சேஞ்செலாம் பண்ணலாம். ஓகே, இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்னா, அது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. டிஸ்டர்பன்ஸ் என்னென்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் 4லேயே இருக்கட்டும். அப்புறமா நம்ம வந்து இதை மாற்றினா மாற்றிக்கலாம். ஓகேவா, இப்போ என்னென்னா இந்த ஷார்ப்பனிங்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஷார்ப் பண்ணணும். எப்பவுமே விஸ்பியாக ஒரு ஸ்மோக் போகுதுன்னா அது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தான் போகும், கேர்வாக தான் போகும். பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்து எப்படின்னா இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. ஸோ ஷார்ப்பனிங் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஓகேவா, இதை டிக் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு 2 கொடுத்துக்கலாம் ஷார்ப்பனிங். ஓகேவா, ஷார்ப்பனிங் 2 கொடுத்துங்க. அதுக்கப்புறம் டர்புலன்ஸும் நம்மளுக்கு வேணும். ஒரு ஸ்மோக் இருக்கும்போது டர்புலன்ஸ் இல்லாமல் இருக்காது ஸ்மோக்கில். ஸோ டர்புலன்ஸ் எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 1 கொடுத்துக்கலாம். இதில் ஆக்சுவலாக டர்புலன்ஸ் இங்கேயே 1 கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு வந்து இங்கே 1 கொடுத்துட்டோன்னா டர்புலன்ஸ்க்கு இன்னொரு கண்ட்ரோல்ஸும் இருக்குது. ஓகேவா, இதை வந்து டர்புலன்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கேயும் வரும். பார்த்தீங்களா, இங்கேயும் வரும். இதை இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் என்ன லெவலில் இருக்குன்னு உங்களுக்கு பார்த்துக்குங்க. இப்போ இந்த லெவலில் இருக்குது, இப்படி போகுது உங்களுக்கு ஸ்மோக். ஓகேவா, இதை கூட இந்த ஹேண்டில் கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஸ்மோக் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் போகுது. இதை கொஞ்சம் தள்ளி வச்சுங்க. அதே மாதிரி இதையும் கொஞ்சம் மேலே ஏற்றிடலாம். ஓகேவா, நம்மளுக்கு என்னென்னா இப்போ என்னென்னா ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது சரி பண்ணலாம் ஷேப்பை. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுங்க, டர்புலன்ஸுக்கு கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிசிபேஷன், டிஸ்டர்பன்ஸ், அந்த மேட்டர்லாம் இருக்கும். அதுலேயும் டர்புலன்ஸ் ஒன்று இருக்கும். இங்கே அதுக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரில் சைஸ் இருக்குல்ல, இது எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா ஒரு 3க்கு மேலே கொடுத்துங்க. 3 கொடுத்துங்க. ஓகேவா, 3 கொடுத்துட்டுங்க. அப்புறம் வந்து கிரைன்ஸ் விட்டுருங்க. பல்ஸ் லென்த்னா ஒன்றும் இல்லை, இந்த டர்புலன்ஸ் ஆகுதுல்ல, இதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா
இதில் என்ன ஆகும்னா அந்த ஸ்பீடு வந்து கம்மியாகும். அந்த டர்புலன்ஸ் ஆகிற ஸ்பீடு வந்து அந்த டர்புலண்டோட ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஓகேவா, டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து அடுத்தது இங்கே ஒரு டர்புலன்ஸ் இருக்கு பாருங்க கீழே நம்மளுக்கு. இப்போ அங்கே ஏன் கொடுக்கணும்னு சொன்ன தெரியுதா, இதோட கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கேயும் இருக்கும். ஓகேவா, இங்கே நீங்கள் வந்து அதிகமாக கொடுத்துங்க டர்புலன்ஸ். ஓகேவா, ஒரு 5 கொடுத்துங்க. ஓகே, 5 கொடுத்துங்க. 5 கொடுத்துட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் இன்ஃப்ளூயன்ஸ், நீங்கள் பண்ணுற கண்ட்ரோல்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா மைல்டாக கண்ட்ரோல் பண்ணுமா, கொஞ்சம் அதிகமாக நான் பண்ணுற மாதிரி அப்படியே எக்ஸாக்டாக போகணுமாங்கிறதெல்லாம் 0.5ல் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக வச்சுங்க, 1 வச்சுங்க. ஓகேவா, ரொம்ப வச்சிடாதீங்க, 1 தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே உங்களுக்கு இதுக்கு வைக்க முடியாது. ஓகேவா, 0.5 0லேருந்து 1 வரைக்கும் வந்து கொடுக்கலாம். ஓகேவா, நம்ம வந்து ஃபுல்லாக கொடுத்தாச்சு. ஓகேவா, நான் பண்ணுற கண்ட்ரோல்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இங்கே ஒன்று வந்து ஆஃப்ல இருக்கு, இந்த ரீமேப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ரீமேப்ங்கிறது ரொம்ப முக்கியம். என்னன்னா நம்ம தான் வந்து இந்த ஷேப்பை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ கண்ணாப்னான்னு உங்களுக்கு வந்து இங்கே ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க ஸ்மோக்கு. ஸோ இந்த ஸ்மோக்கை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ரீமேப் பண்ண போகிறோம். ஓகேவா, இதை டிக் பண்ணிங்க. இதை டிக் பண்ணிட்டு இங்கேக்குள்ள ஒரு பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ணுங்க, இங்கே உங்களுக்கு இங்கேருந்து போகிற ஸ்மோக்கு பாருங்க, இங்கேயே உங்களுக்கு வந்து கண்ணாப்னான்னு வந்து என்ன ஆகுதுன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகுது ஸ்மோக்கு. ஸோ வந்து இங்கேருந்து ஃப்ளோவாக போகணும். ஓகேவா, அதனால இதை வந்து ஸ்மோக்கு இதோட டென்சிட்டியை வந்து கம்மி பண்ணுங்க. கரெக்டாக கம்மி பண்ணிட்டு இந்த ரீமேப் பண்ணுறது இந்த எண்டில் மட்டும் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆனால் போதும். ஓகேவா, ரொம்ப வந்து ஸ்டார்டிங்லேயே டிஸ்ட்ராக்ட் ஆக வேணாம் அப்படின்ற மாதிரி இதோட மீனிங். ஓகேவா, இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஸ்டார்டிங்லேயே ஆகணும்னா இங்கேக்குள்ள ஒரு புள்ளி வச்சு இங்கனுக்குள்ள ஒரு டாட் வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், இங்கேக்குள்ள ஒன்று செட் ஆகிடும். ஓகேவா, நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஸ்மோக் வந்து இப்படி தான் போகும். வந்து ஆக்சுவலாக சிகரெட்லேருந்துலாம் இப்படின்னா இங்கேருந்து ஸ்மோக் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் போக போக தான் என்ன ஆகுனா டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகேவா, அந்த மாதிரி வச்சிங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இது முடிஞ்சுது. இப்போ இந்த இதில் வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஸ்டார்ட் ஆகணுமான்னு கேட்கும். இந்த கண்ட்ரோல் எங்கே இந்த கண்ட்ரோல் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்ட் ஆகும்னா 4 ஃப்ரேம், ஒரு 4 ஃப்ரேமுக்கு அப்புறம் பண்ணிக்கலான்ற மாதிரி. 4 ஃப்ரேமுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த ப்ராசஸ்லாம் நடந்தால் போதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரேஞ்ச் வந்து கேட்குது. எந்த கண்ட்ரோல் ரேஞ்சுனா இந்த இடம் நமக்கு வந்து ஓவராக வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, ஒரே ஷேப்லேயே போகுது. ஓகேவா, ஒரு 4 ஃப்ரேமில் வந்து கண்ட்ரோல் ரேஞ்ச் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி 4 ஃப்ரேம் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும், டர்புலன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இது வந்து பார்த்த வரைக்கும் எவ்வளோ கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, இப்போயே பாருங்க, இப்போயே ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண மாதிரி இங்கேருந்து ஒரு மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, என்ன கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது, இங்கேருந்து இப்போ கரெக்டாக உங்களுக்கு இந்த அளவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, இப்போ இது இன்னும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா, இந்த ஸ்மோக் வந்து இன்னும் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணலாம்னா, இது வந்து டிஸ்டர்பன்ஸ் நம்ம சொன்னோம்ல, இந்த இருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து இங்கேயும் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா, இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்து நம்ம அந்த டிஸ்டர்பன்ஸை வந்து ரீமேப் பண்ணலாம். ஓகேவா, இங்கே என்ன பண்ணலாம்னா யூஸ் கண்ட்ரோல் ஃபீல்டு இருக்கா, இதை கொடுத்துங்க. யூஸ் கண்ட்ரோல் ஃபீல்டு கொடுத்துட்டு இங்கே வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இந்த கண்ட்ரோல் ஃபீல்டு எதை கண்ட்ரோல் பண்ணணும்னே சொல்லாமல் உங்களுக்கு பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்மோக்கோட டென்சிட்டியை தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போறீங்க. ஓகேவா, டென்சிட்டி இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேவா, நான் சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ இங்கே டென்சிட்டின்னு டைப் பண்ணிங்க. இப்போ டென்சிட்டியை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். நம்ம 0.5ல இருக்குது, நம்ம ஃபுல்லாக கொடுத்துக்கலாம், 1 கொடுத்துக்கலாம். ஓகேவா, கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுங்க, நம்ம ஆல்ரெடி பண்ணோம்ல ரீமேப், அதே மாதிரி இங்கே ஒரு ரீமேப் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணலாம், இங்கே ஒரு கர்வ் பண்ணிங்க. டென்சிட்டி இப்போ வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இங்கேருந்தே திக்னஸாக போகும். இந்த மாதிரி ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகி போணுச்சுல, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா திக்காக ஸ்மோக் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா, இதெல்லாம் கொடுத்துங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஒரு கிளான்ஸு. இப்போ ஸ்மோக்கை ப்ளே பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம கரெக்டாக கொஞ்சம் தூரம் கரெக்டாக போகுது, அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஓகேவா, ஸ்மோக் இப்போ வந்து கரெக்டாக போகுது பாருங்க. ஓகேவா, இப்போ இதுலேயே நம்ம வந்து நான் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இப்படி இருக்கட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு பேசிக்காக நம்ம எப்படி வந்து எய்ம் பண்ணமோ அந்த மாதிரி வந்துருச்சு ஸ்மோக்கு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், வெளில வந்துங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல அது எங்கே இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னு சொன்னேன்ல. எதுக்காக அந்த இடத்துல டென்சிட்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து இது பண்ணியிருப்போம் எமிட்டரில் உள்ளே வந்து இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே கிரியேட் டென்சிட்டின்னு சொல்லி இங்கே தான் ஸ்மோக்லாம் ரெடி ஆகும், இங்கே தான் வந்து இன்சுலேஸ் ஆகுறதே ஸ்மோக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், டென்சிட்டி, டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதில் எதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம்னா
டென்சிட்டியை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் வந்து டென்சிட்டி வந்து நம்ம அங்கே கொடுத்துருக்கோம், அந்த நேம் கொடுத்து அதை இது பண்ணியிருக்கோம். இங்கே இது இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம வந்து அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஓகேவா? எமிட்டர்லேருந்து 2 விஷயம் தான் நம்மளுக்கு வந்து வெளியாகுது. என்னன்னா ஒன்று வந்து டென்சிட்டி, ஒன்று வந்து இன்னொன்று வந்து டெம்பரேச்சர். ஓகேவா? இதில் ஒன்றை தான் நம்ம வந்து அங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து இதை கொஞ்சம் அந்த ஸ்மோக் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. ஓகேவா? இவ்வளோ திக்காக வேணாம், கொஞ்சம் கம்மி பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஓகே, மைல்டாக போணுச்சுன்னா. ரொம்ப திக்காக இருக்குல்ல, இதை வந்து இங்கேயும் நீங்கள் கம்மி பண்ணலாம். எப்படின்னா இந்த ஸ்கேல் இருக்குல்ல, இந்த ஸ்கேலை வந்து நீங்கள் வந்து இன்னும் கம்மி பண்ணீங்க, ஒரு 0.5 அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா, அந்த 1 இருக்குது இதெல்லாம் கம்மி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா திக்னஸ் கம்மியாயிடும். ஆனால் இங்கே நீங்கள் திக்னஸ் ஒரு வாட்டி கம்மி பண்ணும் போதும் இந்த ப்ளூ லைன் இருக்கு பார்த்தீங்களா, ப்ரீ ரெண்டர் ஆனது, அது ஒரு வாட்டியும் உங்களுக்கு ரெண்டர் ஆகும். ஏன்னா நீங்கள் எமிட்டரில் வந்து கை வச்சிங்கனாலே நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அது ஒரு வாட்டிக்கும் ரீகால்குலேஷன் பண்ணிகிட்டே இருக்கும் குடினி. ஓகேவா? நீங்கள் வந்து அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து இங்கே டேரெக்டாக எமிட்டரில் கையை வைக்காதீங்க. இந்த ஸ்பியர் மேட்டரில் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாதீங்க. நம்ம எது நீங்கள் கம்மி பண்ணுறதுனாலும் இதோட டென்சிட்டி, இதோட திக்னஸ், இதோட ஒப்பாசிட்டி, அந்த மாதிரி எது கம்மி பண்ணணும்னாலும் நம்ம பைரோவில் தான் பண்ணணும். ஓகேவா? ஆட்டோடாப் நெட்வொர்க்லாம் நம்மளுக்கு பைரோ இருக்குது. உள்ளே போயிட்டு இதில் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இந்த பைரோவை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து விஷுவலைஸ்னு ஒன்று இருக்கா. விஷுவலைஸ்னா எதுனா விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது எல்லாத்தையும். டெம்பரேச்சர் விஷுவலைஸ் பண்ணலாம் நீங்கள். இங்கே பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ ஒரு விஷுவலைஸ் ஆகுது பாருங்கள். நீங்கள் போகுதில்ல, உங்களுக்கு அந்த கலர்ஸ்லாம் தெரியுதுல்ல, அதுதான் டெம்பரேச்சர். இதெல்லாம் வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். எது எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த டிக் மார்க் எடுத்துருங்க, இது தேவையில்ல இப்போதைக்கு. இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம வந்து மல்டி அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த டேபுக்குள்ளே போய்கிட்டு உங்களுக்கு இப்போ என்ன பண்ண போறீங்க, இங்கே நீங்கள் வந்து அதை வந்து இதோட திக்னஸை வந்து இங்கே வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து டென்சிட்டியில் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு 5 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதோட திக்னஸ் உங்களுக்கு கம்மியாக தெரியுதா? உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் மைல்டாக போகுது பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? மைல்டா போதா? இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ இங்கே இது இருக்குல்ல, ஷேடோ ஸ்கேல் இருக்குல்ல, இதையும் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன்னா கம்மி பண்ணிக்கங்க. ஒரு 2 கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தெரியுதா? இப்போ கொஞ்சம் நல்லா உங்களுக்கு விசிபிளாக இருக்கா பார்க்குறதுக்கு இந்த ஸ்மோக்கு? என்ன கொஞ்சம் பிக்சலாக இருக்குது. ஏன் அதுன்னா நம்ம வந்து லோ குவாலிட்டியில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம டிவிஷன் ஒன்று சொல்லியிருக்கோம்ல, இங்கே பைரோவில் இங்கே சொல்லியிருக்கோம்ல, இது வந்து நம்ம கம்மியான ரேஞ்சில் வச்சுருக்கோம். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிக்சலாக இருக்குது அந்த ஸ்மோக்கு. ஓகேவா? மற்றபடி நம்ம வந்து ஷேப் வைஸாக நம்ம வந்து ரெடி பண்ணது வந்துருச்சா? அப்போது இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஸ்மோக் வந்து ஒரு சிகரெட்லேருந்து ஒரு ஸ்மோக் வந்து சிமுலேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்படி சிமுலேட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்துக்கு இப்போ என்ன பண்ணலாம்னா, இதை வந்து என்ன பண்ணிடலாம், இப்போ வந்து நான் வந்து இதை பாஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 0.032 கூட கொடுக்கலாம். ஓகேவா? கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்றாப்புல அந்த ஸ்மோக் வந்து என்ன ஆகும்னா இன்னும் குவாலிட்டியாக வரும் உங்களுக்கு. ஓகேவா? குவாலிட்டியாக வரும். அதே மாதிரி என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகுது பார்த்தீங்களா உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மோக், இந்த சிகரெட் ஸ்மோக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்காக நான் வந்து ஒரு சில வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்னென்ன வேல்யூஸ்ன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளோ வந்து உங்களுக்கு வர்றதுக்கு என்னென்ன அதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே வந்து பைரோ சால்வரில் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பைரோ சால்வரில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோன்றது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து சிமுலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போயன்சி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹையாக வச்சுருந்தோம். இதை வந்து நம்ம வந்து 0.8 சம்திங் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ இருக்குல்ல, போகிற ஃப்ளோ வந்து அந்த இதெல்லாம் உங்களுக்கு புஷ் பண்ணுற ஸ்பீடு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து போயன்சி லிஃப்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக 0. something கம்மியாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த போகிற ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? புஷ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம விஸ்காசிட்டி கொஞ்சம் வச்சுருந்தோம். ஸோ அது வந்து எடுத்தாச்சு இப்போது. ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ளோ வந்து என்ன பண்ணுதுன்னா டிஸ்டர்ப் பண்ணல, ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ விஸ்காசிட்டியை வந்து நம்ம வந்து 0 ஆக்கியாச்சு. அப்புறம் வந்து வேறு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து கம்ப்யூஷன் இதில் ஒன்றும் பண்ணல. ஷேப்பில் வந்து இந்த டிசிபேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். இந்த ஸ்ப்ரெட் ஆகிற இதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கம்மி பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை கம்மி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு தெரியும் டிசால்வ் ஆகிற இது வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதிகமான டிஸ்டன்ஸில் போய்ட்டு டிசால்வ் ஆகும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம். மற்றபடி டிஸ்டர்பன்ஸில் வந்து கை வைக்கல. ஷார்ப்பனிங் அப்படியே தான் இருக்குது. டர்புலன்ஸ்
வந்து எதுவும் கம்மி பண்ணல, ஒன்றில் தான் நம்ம வச்சுருக்கோம் அப்போலேருந்து. ஸோ இந்த இதுலலாம் நம்ம வந்து எதையுமே ஆல்ட்ரு பண்ணல. ஸோ இப்போ இதில் வந்து இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். டிஸ்டர்பன்ஸில் வந்து டர்புலன்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இந்த மேப்லாம் வச்சு இது பண்ணியிருக்கோம். அந்த மேப்பில் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒன்றுமே பண்ணல, அதே தான். கொஞ்சம் வந்து இந்த இதை கொஞ்சம் ஏற்றி இறக்கியிருக்கோம், அவ்வளோதான். இந்த வேல்யூ வந்து இந்த கிராஃப் இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் ஏற்றிருக்கோம். அப்புறம் வந்து ஆக்சுவலாக டிஸ்டர்பன்ஸில் தான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன், இந்த கிராஃப் நம்ம இங்கே போட்டிருக்கோம்ல, இந்த டென்சிட்டி கிராஃப், இதை வந்து கொஞ்சம் கிட்ட தள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி இருந்தது, இப்போ கொஞ்சம் கிட்ட தள்ளி வச்சுருக்கேன், அவ்வளோதான். வேறு நம்ம வந்து பெருசாக இதில் வந்து எதுவுமே ஒர்க் பண்ணல, ஆல்ரெடி வச்சது தான். இப்போது மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இந்த சிமுலேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது வந்து ஹை குவாலிட்டியில் சிமுலேட் பண்ணிட்டீங்க, இது வந்து திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஸ்மோக் வந்து நீங்கள் ஹை குவாலிட்டியில் வந்து இது ரெண்டர் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் இந்த ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரொம்ப என்ன ஆச்சுன்னா, இதோட விசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு மாதிரி டென்ஸாக டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது ஒரு மாதிரி. இதை மட்டும் கம்மி பண்ணிக்கலாம், ஓகேவா? நம்ம சொன்ன மாதிரி வெளியில் வந்துட்டு இது பண்ணிடாமல் பைரோலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மல்டின்னு சொன்னோம்ல, மல்டியில் போயிட்டு டென்சிட்டி ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இதை இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இங்கே வந்து என்ன ஆகும்னா, இந்த டென்சிட்டியோட இது வந்து கம்மியாகும். இன்க்ரீஸ் பண்ணாவா டிக்ரீஸ் பண்ணாவா முதல்ல ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது, ஓகேவா? இது வந்து கம்மி பண்ணோன்னா ஒரு 4ல் வச்சிடலாம், ஓகேவா? பாதிக்கு பாதி, முன்னாடி 8ல் வச்சுருந்தோம், இப்போ 4ல் வச்சிடலாம், ஓகேவா? இப்போ எப்படி இதாகுதுன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது லைட்டாக, ஓகேவா? நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே நம்ம பைரோவில் வந்து என்ன பண்ணலாம்னா, பைரோவில் பண்ணுறது எதையுமே வந்து ரீசிமுலேட் பண்ணாது ஹுடினி. இதே வந்து நீங்கள் எமீட்டரில் போயிட்டு கை வச்சிங்கன்னா, எமீட்டர்லேயே நீங்கள் இந்த டென்சிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணலாம், ஓகேவா? பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்பியர் இருக்குல்ல, உங்களுக்கு இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து இந்த இங்கே டென்சிட்டி இருக்குல்ல, இதோட ஸ்கேல் வேல்யூவே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த டென்சிட்டியோட வேல்யூ வந்து இன்னும் கம்மி பண்ணிங்கன்னா ஒரு 0.13 இருக்குன்னு வைங்களேன், 15 வைக்கிறேன், 0.15 வச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ மறுபடி இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ லைனே ஃபுல்லாக, அந்த 2 லைன் ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு மைல்டாக இருக்குது, ஓகேவா? இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன பிரச்சனைனா, திருப்பி எல்லாத்தையும் வந்து ரீகால்குலேட் பண்ணும், அதுதான் ஒரு பிரச்சனை உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம்னா பைரோலே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், இதெல்லாம் ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும், நம்ம சேவ் பண்ணணும் இந்த ஃபைலை, ஓகேவா? இப்போ நம்ம அந்த சிமுலேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹை குவாலிட்டியில் பண்ணிட்டோன்னு இப்போ வச்சுங்க, சும்மா ஒரு இப்போ ஹை குவாலிட்டியில் நம்ம பண்ணல, பேசிக் குவாலிட்டியில் தான் இருக்குது, ஓகேவா? இப்போது இதை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா எங்கே போய் சேவ் பண்ணணும்னா, இந்த பைரோ இம்போர்ட் இருக்குல்ல, இதுக்கு போய்கிட்டு பைரோ இம்போர்ட்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணி, இந்த பிங்க் கலரில் இருக்குல்ல, இந்த பிங்க் தான் நம்மளுக்கு வந்து ரெண்டர் ஃபீல்டு, ஓகேவா? உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்லேயே. இதில் போயிட்டிங்கன்னா சேவ் டு டிஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? இதில் போயிட்டு உங்களுக்கு வந்து இங்கே இந்த ஜாமெட்ரி ஃபைல்னு போட்டு ஒரு இடத்துல சேவ் ஆகுது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரு இது இந்த $HIPன்றது வந்து இந்த ஃபைலோட நேம், ஓகேவா? நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த ஃபைலோட நேம், ஓகேவா? ஜியோன்றது உங்களுக்கு தெரியும் ஜாமெட்ரி. இந்த HIP நேம்னா இந்த ப்ராஜெக்டோட இங்கே இந்த ப்ராஜெக்டோட இல்லை, உங்களுக்கு இங்கே இந்த ஃபைலோட நேம் ஒன்று வரும், ஓகே? வெளியில் நம்ம ஒன்று கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக என்னென்னா, இது இப்போ சிகரெட் ஸ்மோக்குன்னு போட்டு நம்ம கொடுத்தோன்னா அந்த ஃபைல் அந்த நேம், ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ஃபைலுக்கு என்ன வந்து இந்த ரெண்டர் பண்ணுறோம்ல, இந்த சிமுலேட், அந்த இதுக்கு என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் இந்த HIP நேம்ன்றது. இந்த OSங்கிறது வந்து $OSங்கிறது வந்து என்னென்னா இந்த நேமு இங்கே நம்மளுக்கு வந்து இந்த இதாக இதில் இந்த போட்டிருக்கு பாருங்க, HIP OS அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கா, இந்த நேம் தான் இது. இந்த $Fங்கிறது வந்து ஃப்ரேமு, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு தெரியும், ஏதாச்சும் அனிமேஷன்லாம் பண்ணியிருக்கோம் $Fங்கிற ஃப்ரேம் வச்சு. ஸோ அது வந்து ஃப்ரேமு. இந்த BGEOங்கிறது வந்து என்னென்னா ஃபார்மேட்டு, இந்த ஜிப்பு அந்த JPEG அந்த மாதிரி ஃபார்மேட் இருக்குல்ல, அந்த மாதிரி BGEOங்கிறது ஒரு ஃபார்மேட்டு. SCங்கிறது என்னென்னா, SCங்கிறது லோரெஸ்ட் பண்ணி கொடுக்குறது, கம்ப்ரஸ் பண்ண ஃபைல், ஓகேவா? அதுதான் SCங்கிறதுக்கு மீனிங். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபைலை சேஞ்ச் பண்ணி எங்கேயாவது சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இதை கொண்டு போய் எங்கேயாவது சேவ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு ஃபைலில் வந்து இதை கொண்டு சேவ் பண்ணுறோம்னா எப்படி சேவ் பண்ணோம்னா,
நம்ம வந்து இங்கே நேம் நீங்கள் அதை கொடுக்க போகிறீங்க, அந்த சேவ் பண்ணுறதுக்கு நேம் கொடுக்க போகிறீங்கன்னா இதை எடுத்துகிட்டு அப்படியே நேம் கொடுத்துருங்க. ஓகேவா? இதை எடுத்துகிட்டு இப்போ வந்து ஸ்மோக் அப்படின்னு போட்டு நம்ம வந்து நேம் கொடுத்தோம்னா இங்கே வந்து ஸ்மோக்குன்னு வந்து அந்த நேம் வந்து எங்கே கொடுக்குறீங்களோ அங்கே சேவ் ஆகிடும். ஓகேவா? இந்த டாட் இருக்கணும், இதையும் எடுத்துடக்கூடாது. ஓகேவா? இந்த ஸ்மோக் அந்த ஹெச்ஐபி நேமுக்கு பதிலாக இந்த ஸ்மோக்கை வந்து உள்ளே எழுதிட்டு ஆக்சுவலாக இந்த ஓஎஸ் கூட நீங்கள் எடுத்துடலாம். ஓஎஸ் இதை ஃபுல்லாக எடுத்துடலாம். ஓகேவா? ஸ்மோக்கு. ஆனால் இந்த $FBGO அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதை மட்டும் கரெக்டாக வந்து நேம் கொடுத்துட்டு சேவ் டு டிஸ்க் இன் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ சேவ் டு டிஸ்க் இன் பேக்ரவுண்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்க, கேனாட் பெர்ஃபார்ம்னு வருது. பேக்ரவுண்ட் ரெண்டர் வித் அன்சேவ்டு சேஞ்சுன்னு வருது. சேவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஃபைலை வந்து சேவ் பண்ண சொல்லுது. நம்ம சேவே பண்ணல. ஓகேவா? இப்போ வந்து நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன் சும்மா அப்படியே. ஓகேவா? சிகரெட்னு போட்டு இப்போ அதிலே சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஓவர் ரைட் கொடுத்துட்டேன். இப்போ என்னன்னா இதை வந்து ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணுன்னு கேட்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். ஓகேவா? சேவ் டிஸ்க்னு கொடுக்கலாம், சேவ் டு டிஸ்க்னு கொடுக்கலாம். சேவ் டு டிஸ்க் இன் பேக்ரவுண்ட்னு கேட்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, சேவ் கொடுத்தாச்சு. பேக்ரவுண்ட் ரெண்டர் ஸ்டார்டட்னு வந்துருச்சு. ஓகேவா? இதை வந்து நீங்கள் சேவ் இது பண்ணி பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆகிட்டு இருக்கு பாருங்க. பர்சன்டேஜ் இந்த ஓடிட்டு பாருங்க, 58 இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து என்ன ஆகிட்டுன்னா பேக்ரவுண்டில் இப்போ ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இன்னொரு இன்ஜின் மாதிரி தான், கிட்டத்தட்ட ரெண்டர் மிஷின் மேனேஜர் மாதிரி. இது தனியாக வந்து இதாகிட்டு இருக்கு. இப்போ இதே டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஃபைலை கூட ஓப்பன் பண்ணலாம். இப்போ டைம் சேவ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகாது. இது வந்து செகண்டரியாக ஓடிட்டே தான் இருக்கும். இது முடிஞ்சிருச்சு இப்போ. ஓகேவா? இப்போ நீங்கள் திருப்பி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி, நம்ம பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை வந்து ரீலோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு அதே இதில் வந்து அந்த இதெல்லாம் வந்துடும். நீங்கள் அந்த ப்ளூ லைன் வந்து ரெண்டரானது அப்படியே இருக்கும். இதே நீங்கள் வேறு எங்கேயாவது தனியாக நீங்கள் ஏதோ ஒரு இதில் வந்து தனியாக சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த ஃபைலை போய்ட்டு லொக்கேட் பண்ணணும். லொக்கேட் பண்ணிவிட்டு லோட் ஃப்ரம் டிஸ்க், அந்த லோட்லேருந்து அந்த டிஸ்க்லேருந்து லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே டிக் பாக்ஸ் கொடுத்தோம்னா லோட் ஆயிரும். ஏன்னா இது வந்து நான் வந்து டிஃபால்ட்டாக எங்கே இருக்கோ அதே இதில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அப்படியே ப்ளே ஆகுது. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம இப்போ பார்க்க வேண்டியது பார்த்தாச்சு. உங்களுக்கு இப்படி தான் சிகரெட் ஸ்மோக் வந்து கிரியேட் பண்ணுறது, இந்த விஸ்பி ஸ்மோக்கை வச்சு இப்படி தான் கிரியேட் பண்ணுறது. நான் வந்து பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து மாடுலேட் பண்ணிட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி வேணாலும் அதை மாற்றி, நான் சொன்னல உங்களுக்கு வேல்யூஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2 கிளாஸ் பார்த்துருக்கோம். அதை வச்சு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு வந்து அந்த ஸ்மோக்கை பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அதை கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து மேபி ஸ்மோக் பார்க்கலாம். ஸ்மோக்கில் ஆக்சுவலாக ஸ்மோக் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஃபயரை பற்றி பார்க்கலாம், ஃபயர் சிமுலேஷன்ஸ் பற்றி. ஓகேவா? வேறு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம்.